வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிங் பிபிராஜ். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 90s கிட்ஸோட ஒரு சூப்பரான ஃபயர் கேம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சோடா பாட்டிலோட மூடியை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மெழுகுவர்த்தி எடுத்துக்கிட்டோம். அடுத்ததாக ஒரு ஊசி எடுத்துக்கிட்டோம். அடுத்ததாக ஒரு தீப்பெட்டி எடுத்துக்கிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெழுகுவர்த்தியோட வேஸ்ட் பீஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிங் பிபிராஜ் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு உங்களோட முழு சப்போர்ட் கொடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா தரையில் வந்து மெழுகுவர்த்தி போகிற மாதிரி கரெக்டாக ஒரு ஹோல்ஸ் ஒன்று போட்டிருக்கோம். அந்த ஹோல்ஸில் நம்ம அந்த மெழுகுவர்த்தி வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம சின்னதாக ஒரு 3 கல் எடுத்து நம்ம அடுப்பு மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க சோடா முடியல உள்பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம ரப்பர் வாசர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ரப்பர் வாசரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம அந்த ரப்பர் வாசரை ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம அடுப்பு மாதிரி செட் பண்ண அந்த 3 கல்லுக்கும் சென்டரா நம்ம சோடா முடியை வச்சுட்டு அடுத்து நம்ம இந்த மெழுகு பீஸை நம்ம ஒன்னொன்னா உடச்சு அந்த சோடா முடி மேல நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம சோடா முடி ஃபுல்லா மெழுகு பீஸை நம்ம வந்து ஃபுல்லா உடச்சு வச்சுட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த தீப்பெட்டியை பயன்படுத்தி நம்ம குழிக்குள்ள வச்சிருக்க அந்த மெழுகுவர்த்தியை நம்ம வந்து பற்ற வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொன்ன மாதிரி கீழே இருக்க மெழுகுவர்த்தியை நம்ம இப்போ பற்ற வச்சிட்டோம். அடுத்தது அந்த ஊசியில் ஃபுல்லாக நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஊசியில் ஃபுல்லாக வாட்டர் இழுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம அந்த நீடியில் வந்து நம்ம இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சோடா முடியில் நம்ம வச்ச மெழுகு பீஸ் வந்து கீழே இருக்க மெழுகுவர்த்தி எரியறதுனால அதோட ஹீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக உருகிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம மெழுகு வச்சது எல்லாம் ஃபுல்லாக அந்த ஹீட்டில் மெல்ட் ஆயிடுச்சு. ஆனால் இந்த ஹீட்டு நமக்கு பத்தாது, இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணோம். அந்த மெழுகுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுடுதண்ணி கொதிக்க வைக்கிறப்ப எப்படி கொதிக்குமோ அந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த டைம்ல தான் நம்ம வந்து இதில் வாட்டரை வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெழுகுலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம அந்த வாட்டர் அந்த மெழுகு மேலே படுற மாதிரி நம்ம இங்கேருந்து ப்ரெஸ் பண்ணி அழுத்தலாம். நம்ம அந்த மெழுகுல அந்த வாட்டரை இன்ஜெக்ட் பண்ணும்போது நம்ம ரொம்ப பக்கத்தில் போக வேணாம். நம்ம பக்கத்தில் போனோம்னா நம்ம மேலே அந்த நெருப்பு படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் அட்டெம்ப்ட் நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். செகண்ட் அட்டெம்ப்ட்டும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வரல. நெக்ஸ்ட் ட்ரை பண்ணலாம். இப்போ தேர்ட் அட்டெம்ப்ட்டை நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். தேர்ட் அட்டெம்ப்ட் ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ வந்து ஃபோர்த் அட்டெம்ப்ட்டை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோர்த் அட்டெம்ப்ட் தான் நல்லா வந்தது, உங்களுக்கே பார்த்தா தெரியும். இப்போ ஃபிஃப்த் அட்டெம்ப்ட்டை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஃப்த் அட்டெம்ப்ட்டும் நமக்கு வந்து நல்லா வந்திருக்கு, ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிது. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் அட்டெம்ப்ட்டை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு சம்மந்தமான விஷயங்கிறதுனால நீங்கள் வீட்டில் யாரும் ட்ரை பண்ண வேணாம். அந்த வீடியோ மட்டும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரோட வேஸ்ட் மெட்டல், அதில் இருக்க மேக்னெட் எல்லாம் எடுத்துகிட்டு வேஸ்ட்டாக இருந்தது. இது ஒரு அடுப்பு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து சோடா முடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எல்லாம் சுத்தமாக பிளாக் கலரில் மாறிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி விளையாண்ட அனுபவம் உங்களுக்கு இருந்ததுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் விளையாண்ட ஞாபகம் வந்தது, அதனால் ஒரு வீடியோ மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் மேக் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டிருக்கோம். இனிமேலும் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம்.